ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது அதோட பார்ட் 3. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க இந்த எஃப்எஃப்குள்ளே போகலாம். போன சீன் நான் எதோடு விட்டுருப்பேன்னா, ஜேகே வந்து ரொம்ப வெக்ஸாக இருந்திருப்பாரு. இந்த எக்ஸு தான். என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், இந்த டீனு வந்து என் கையில் மாட்டட்டும். ஒரு ஹியூமனாக இருந்துட்டு ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஜேகே, நீ பண்ணுறது தப்பு. அந்த டீன் நம்மளே உருவாக்குனாரா, அதுக்கா அவன் சொல்கிறதான் கேட்கணுன்னு எனக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? சொல்லு, நீயே சொல்லு. நம்ம ரோபோட் வேர்ல்டுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும், நீ அதை தான் செய்யணும், இதை தான் செய்யணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? ரோபோட்னா என்ன, ஜஸ்ட் மிஷினை மட்டும்தானா? என்ன ஹியூமனுக்கு வேலைக்காரங்களா நம்ம? அப்படிலாம் நான் கிடையவே கிடையாது. இந்த ஹியூமன் வேர்ல்டை அழிச்சு என்னோட சாம்ராஜ்யத்தை நான் கட்ட போகிறேன். இது ஃபுல்லாக ரோபோட் வேர்ல்டுக்கு தான் சொந்தமாக போகுது. ஒரு மனுஷனை நான் ரோபோட் ஆக்க போகிறேன். என்ன சொல்கிற ஜேக்க, இதெல்லாம் உன்னால் முடியும்னு நினைக்கிறியா? என்னால் எது வேணாலும் முடியும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பாரு, பார்த்துட்டாரு அப்படின்னு ஜேகே தான் எக்ஸிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு டீன் தான். என்ன ஜேகே, என்ன பண்ணிகிட்டு இருக்கா? எல்லாத்தையும் முடிச்சியா இல்லையா? இன்னும் முடிக்கலையா நீ? டீன், கொத்தாதீங்க சரிங்களா? நாங்களும் இங்கே வந்து சும்மாலாம் இல்லை, எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எங்கள் வேலை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பார்க்குறோம், நீங்கள் இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப டென்ஷனாக அந்த ஃபோனை வச்சுட்டு அப்படியே திரும்புகிறாரு. இப்போ எக்ஸ் தான். ஜேகே, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வேர்ல்டை எப்படியாவது ஆக்கிரமிக்கலான்னு பார்க்குற போல். ஆமாம், அதுதான் உண்மை. இந்த வேர்ல்டை ஃபுல்லாக என்னோடது ஆக்க போகிறேன். ஹியூமன்ஸ் வட்டியோட அள்ளியா போகிறாங்க. ரோபோட் தான் எல்லாமே. ரோபோட் சைல்டு, ரோபோட் ப்ரெக்னென்ட், எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அவருக்கு என்னன்னா, இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ரோபோட்டுக்கு சொந்தம் அப்படி தான் நினச்சிட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன நட்டராத்தில் இங்கே நிற்கிறீங்க? ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, வாட்ச்மேன் தான். இப்போ ரெண்டு பேரும் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இப்போட்டே தான், எவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? நீங்கள் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன தான் பண்ணிட்டு வந்தீங்களோ? சரி, ரெண்டு பேரும் உட்காருங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு இப்போ ஜேகே தான், சாப்பாடா எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மேலே ஏறி போக, இப்போ எக்ஸும் இது பார்த்துட்டு எனக்கும் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மேலே ஏறி போய் அப்படியே பால்கனிலே நின்றுட்டுருக்காங்க. இது டே வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? தூங்காமல் ராத்திரி மணி 12 ஆகுது, இன்னுமா தூங்கலை? எங்களுக்கு தூக்கம் வரல, நீங்கள் இந்த போறியா? தூக்கம் வரலையா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தூக்கம் வரல, நாங்கள் இங்கே நினைக்கிறோம். வெளியே குளிர்லையா? அட்லீஸ்ட் இந்த ஸ்வெட்டராச்சு எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு இதமாக இருக்கும். எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இதை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நின்றுட்டுருக்கா. இப்போ டேவும் சரி நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே தான், மொத்தல்ல இவனை மாற்றணும் அப்படின்னு ஜேகே மனசுக்குள்ளே என்னென்னமோ திங்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஒரு பொண்ணை அப்படியே ஒரு கிட்னாப்பர்ஸ்லாம் மடக்கி பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கதறது, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் ப்ளீஸ், யாராவது இருந்தால் என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதறுது. இப்போ ஜேகே அதை பார்த்துட்டு அவரால் பொறுக்க முடியல. அப்படியே வந்து ஒரு ஃபைட் போட்டு அப்படியே அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறாங்க. உனக்கு எதுவும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை
தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழகா ஜேகேவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போகுது. ஜேகே தான் அப்படியே ஷாக் ஆகிட்டா. என்ன பண்ணுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போ அங்கே பக்கத்தில் இருக்கவர் தான், என்னப்பா இது கூட தெரியலையா, அந்த பொண்ணு உன்னை கிஸ் பண்ணிட்டு போகிறா. என்னது கிஸ்ஸா அப்படின்னா என்னது அப்படின்னு ஜேகே தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஒரு புக்கை பார்க்குறாரு. அந்த புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த லவ்வு கிஸ்ஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக்கு. அந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓ இதுக்காக தான் அந்த பொண்ணு கிஸ் பண்ணிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வச்சுட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஜேகே தான் இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ எக்ஸு என்ன ஜேகே என்னாச்சு, இல்லை இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், நீங்கள் இந்த மாதிரி இந்த பையனை பிடிச்சி நீங்கள் ஒரு ரோபோட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனோட பிக்சர் அனுப்புகிறாங்க. ஜேகேவும் எக்ஸும் இந்த பிக்சரை பார்த்துட்டு அந்த பையனை சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே லேபுக்கு எடுத்துகிட்டு வராங்க. லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த பையனை கொட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ ஜேகே தான் உனக்கு எப்போ ரோபோட் ஸ்பாட் பொருத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒன்றா பொறுத்துறாங்க. அந்த பையனால் வலி தாங்க முடியல. என்னை காப்பாற்றுங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படி கதறான். ஆனால் ஜேகே ஈவி இறக்க கூட பார்க்காம அப்படியே அந்த ரோபோட் பார்ட்ஸ்லாம் அப்படியே அந்த பையனுக்கு வைக்கிறாங்க. கண், அந்த ஹியூமன்ஸ்க்கு எதெல்லாம் இருக்கக்கூடாதோ எல்லாத்தையுமே இதயம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ரோபோட்டாக ஒரு மனுஷன் ரோபோட்டாக மாற்றுறாங்க. இது டீனும் பார்க்குறாரு வீடியோ காலில். இப்போ டீன்னா நல்ல வேலை ஜேகே, நல்ல வேலை தான் பண்ணியிருக்கா, நல்ல வேடிக்கை ஒரு ஹியூமனையாச்சும் பிடிச்சி ரோபோட்டாக மாற்றினேன், அது வரையும் சந்தோஷம். ஏன்னா இது கூட நீ வக்கு இல்லைன்னு தான் நினச்சேன், ஆனால் ஏதோ பரவாயில்ல பண்ணிட்டா அப்படின்னு அந்த டீன் வந்து ஒரு மாதிரி பேச ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் வாயா முடுறீங்களோ அப்படின்னு சொல்ல இப்போ அந்த டீன் அப்படியே அமைதியாயிட்டாரு. ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஏறுது. எதுக்கு இவங்க சொன்ன பேச்சை நான் கேட்கணும் அப்படின்னு தான் இருக்குது ஜேகேக்கு. இப்போ ஜேகே தான் ஓ கடவுளே, இங்கேருந்து இனி எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுங்க, இல்லையா இந்த வேர்ல்டை தயவு செஞ்சு நான் சமாக்கிறேங்க அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ எக்ஸு தான் ஜேகே கொஞ்சம் கூல் டவுனாக இரு ஜேகே. என்ன கூல் டவுனாக இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷன் நம்மளை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கான். அவன் மனுஷன், நம்ம ரோபோட், நம்மளால் என்ன முடியும்னா அவனுக்கு நான் காட்டாமல் விட மாட்டான் அப்படின்னு சொல்ல இப்போ எக்ஸ் தான் வேணாம் ஜேகே வேணாம் சொல்கிறத கேளு ஜேகே அப்படின்னு சொல்ல நான் அவனா கொன்று தான் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பறக்கிறாரு. பறந்து போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போய் நிற்கிறாரு. இப்போ இந்த டீன் தான் எதுக்கு இங்கே வந்தா, மிஷினை கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே வராதுன்னு அவனுக்கு எவ்வளோ தடவை சொல்ல. பாருங்க டெயின், இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் இங்கேருந்து உங்களை கொன்னுட்டு தான் போவான். என்ன சொல்கிறா, உன்னை உருவாக்கணும் தெரிஞ்சவன்னா உன்னை அழிக்க 2 நிமிஷம் ஆகாது. என்னையவா அழிச்சிருவீங்களா அவ்வளோ சீக்கிரமாவா? அதெல்லாம் எந்த ஜென்மத்துக்கும் நடக்கவே நடக்காது. உங்கள் கனவுல கூட அது நடக்காது. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் கனவுலே நடக்காத விஷயத்த நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் பலிக்காது. உங்களே நான் கொல்ல தான் போகிறோம் அப்படின்னு ஜிகே தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு நைஃப் எடுத்து அப்படியே அந்த டாக்டரை வந்து குத்துறாரு. எங்கெங்கே குத்த முடியும் எல்லாத்தையுமே குத்தி கிழிக்கிறாரு. பிளட்டு அப்படி போகுது. இப்போ ஜிகே தான் ஒரு வேலையா இந்த ஹியூமனை நான் கொன்னுட்டேன். டீன், நீ எவ்வளோ பெரிய டீனா வேணா இருந்துக்கோ,
ஆனால் இந்த ரோபோட் இனத்துக்கு வேறு எந்த இதுவும் ஈடாக முடியாது அப்படின்னு ஜேகே தான் வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே இங்கே பாருங்க ரோபோட்ஸ், இப்போதைக்கு நான் தான் இந்த ரோபோட்டோட கிங். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஹியூமன் வேர்ல்டை தரமாக நாசம் படுத்தணும். அப்புறம் இந்த டேங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ ரோபோட்ஸ் எல்லாமே படை கட்டிட்டு அப்படியே பூலோகத்துக்கு வருது. இப்போ மக்கள்லாம் அலறாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. எல்லா மக்களும் அங்கங்கே தெரிச்சு ஓடிட்டுருக்கா. தேவும் அப்படியே பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இவ்வளோ ரோபோட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காரு. அவரால் எவ்வளோ முடியுமோ ஓடுறாரு. இப்போ ஒரு வழியாக கடைசியாக ஒரு ரோபோட் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அந்த ரோபோட்டும் டேவை ஒரு மாதிரி அடிக்கிறாரு. அடித்தோடனே டேவும் அப்படியே மயங்கி கீழே வந்துட்டாரு. இப்போ அந்த ரோபோட்டு அப்படியே டேவை வந்து தூக்குது. இப்போ கீழே வந்து ஃபுல்லாக கலவரம் நடந்துட்டுருக்கு. மேலே டேவை அப்படியே தூக்கிட்டு வந்தது அந்த ரோபோட்டு. அந்த ரோபோட் தூக்கிட்டு வந்து ஒரு பெட்டில் படுக்க வைக்குது. இப்போ ஜேகே தான், என்னாச்சு, டேவை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? கூட்டிகிட்டு வந்துட்டோம் கிங், நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, குட், பர்ஃபெக்ட், நான் சொன்னோன்னே எல்லாமே செஞ்சிட்டிங்களே. ஆமாம், பூலோகத்தில் என்ன நடக்குது இந்தாங்க பாருங்க கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனை காட்டுறாங்க. பூலோகம் பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது, ஃபுல்லாக நெருப்பு, அங்கங்கே பில்டிங் ஃபுல்லாக சரியுது. எல்லா மக்களும் அங்கங்கே தெரிச்சு விட்றாங்க. சில மக்கள்லாம் ரோபோட்ஸாக மாறிட்டாங்க. இப்போ ஜெய தான், இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்காரு. அந்த சைடு டேவை பார்த்தா ஒரு மாதிரி மயக்க நிலைமையில இருக்காரு. ஜேகே இப்படிக்கு டே கிட்ட போகலை. ஜேகே அந்த பூலோகம் எரியறத பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. நல்லா வெடிக்கு, இது எரியுது, நல்லா எரியணும். இந்த உலகம் இந்த ரோபோட்ஸ்க்கு மட்டும்தான், எந்த மனுஷனும் அவங்க இருக்கக்கூடாது, எந்த மனுஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஜேகே தான் ஒரு மாதிரி வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்காரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.